அதாவது நான் வந்து என் பொண்ணுங்களாலேயும் என் மனைவியாலேயும் பாதிக்கப்பட்டனால தான் இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். லூஸ் இல்லை, நான் தெளிவாக இருக்கேன். ஆனால் என்னை வந்து பைத்தியக்காரன் ஆக்கிட்டாலுவோ 2 பொண்ணும் மனைவியோ, அதாவது 3 லேடிஸு. நான் அதில் ஆண் மக்களை இந்த புருஷன்மார்களை சொல்கிறேன், பொண்டாட்டி கட்டின புருஷன்மார்களை சொல்கிறேன். எந்த பொண்டாட்டியும் பயப்படாத, பிள்ளைங்களையும் பயப்படாத. பிள்ளைங்கள அடித்து வளர்த்து, நான் வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அடிக்காதமே இருக்காதுங்க. அடித்து வளர்த்துங்க பட்ட பிள்ளைங்கள. அப்போ தான் அவ்வளோ தெரிந்து வாழுவோம். நான் எந்த பயிலாவது பாரு சைட் அடித்து ஓடி போயிடாளுவோம். ஆகையால் ஆண் மக்களை, அதாவது புருஷன்மார்கள் சொல்கிறேன், ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பொண்டாட்டியெல்லாம் மதிக்காதீங்க. அவெல்லாம் வேஸ்ட்டு. அவளுக்கு பயப்படாதீங்க, பொண்டாட்டிக்கு பயப்படாதீங்க. நான் அவள் சமைச்சு போட மாட்டா, நம்ம தான் சமைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சமையலும் கொஞ்சம் பழகிக்குங்க. ஆண் மக்களை என்றைக்காவது உதவும், ஓகேவா? நான்லாம் வந்துட்டு அப்போவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி தான். அதனால் நான் மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு அவியல், மீன் அவியல் எல்லாம் செய்வேன். எல்லாமே, அதாவது ஆட்டுக்கறி குருமா, ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் செய்வேன். ஆனால் அதனால தான் என் உடம்பு இன்றைக்கி இப்போ நல்லா இருக்கிற காரணம் சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றதுனால. அதே சமயம் எனக்கு ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது. நம்ம பொண்டாட்டி கூட வச்சுருந்தேன் ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துடும். நான் எனக்கு எந்த நோயும் கிடையாமல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். புரியுதா இல்லையா? இவ்வளோ பொண்டாட்டிக்கு ப்ரெஷரு, சுகரு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அலைய முடியாது. ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண் மக்களை, அதாவது பொண்டாட்டி கட்டின புருஷன்மார்கள் சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்லா இருக்கிறக்கா சொல்கிறேன். நான் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப அபிமானம், ரொம்ப மரியாதை இருக்குது. ஆண் மக்களை, உங்களை வாக்க உங்கள் கையில் தான். ஏன்னா பொண்டாட்டிக்கு பயந்தா என்னை விட்டு அவள் ஓடி போயிடணும். என்றைக்கோ ஓடி போயிட்டா. நான் இன்றைக்கி மட்டும் ஓடி போகல, சும்மா அப்படியே பார்த்தோன்னே பக்குவமாக வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏதோ ஒன்றும் தெரியாத பூனை இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருப்பாளுவோம். ஒரு சிலவங்க தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல வரல. இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஒரு சிலர் தான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. இதுதான் முக்கியமான வார்த்தை, ஓகேவா? எல்லாம் சொல்கிறது நான் ஆள் கிடையாது. ஏன்னா அதில் 100ல் ஒரு 25% இப்படி இருக்கலாம், 75% நல்லவங்களாக இருக்கலாம். நல்லவங்களை பற்றி நான் பேச விரும்பலை, நான் கெட்டவங்களை பற்றி தான் பேச விரும்புகிறேன். புருஷன் அங்கே போன உடனே நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாரு வாங்க அப்படின்னு சொல்கிற லேடிஸுங்க இருக்காங்க. ஆகையால் மக்களை பார்த்துக்கிட்டு, புருஷன்மார்களை, ஆண் மக்களை பார்த்துக்கிட்டு, பொண்டாட்டிகளை பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க, குடும்பம் கலைஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. போனால் போயிட்டு போகுது. நமக்கு என்ன இருக்குது? தொழில் இருக்குது. உன்கிட்ட வேலை இருந்தால் நீ வந்து பெரிய ஆஃபீஸரா, அந்த வேலையை வச்சு சம்பாதிச்சியா உன் பேரில் வச்சுக்கோ. 6 கையிலையும் கொடுத்துற, பொண்டாட்டி கையில் கொடுத்துடாத. அதே சமயம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது காசெல்லாம் வந்து பொண்டாட்டி கையில் கொடுப்பேன். ஆமாம். அப்புறம் வந்து காசு கேட்டால் நம்ம 200 கேட்டால் பைசாவில் காலி ஆகிட்டு அப்படின்ட்டுருவா. ஆனால் அது வரைக்கும் சேர்க்கவே இல்லை. அவளை பார்த்து என்ன செஞ்சாலும் தெரில. அவன் சொந்த கடைசியில் ஒழிச்சு சொந்த கடையில் உள்ளே விட்டு பெரிய ஆளாக்கிட்டா. என் மனைவி. அப்படிப்பட்ட மனைவி அது. ஒரு வெள்ளைத்தூளுக்கு ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் வெள்ளைத்தூள் கருப்பாக இருக்காங்களா, அவங்க தான் மனசு வெள்ளை. கருப்பாக இருக்கவங்கள தான் கட்டணும். வெள்ளைத்தூளுக்கு கட்டவே கூடாது. ஏன் தெரியுமா? கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் அவங்க மனசு வெள்ளை. ஆனால் வெள்ளையாக இருந்தாலும் அவங்க மனசு வந்து கருப்பு. அவங்கள 4 பேர் பார்க்குறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. வெள்ளையாக இருக்கவங்க, கருப்பாக இருக்கவங்க நம்மளை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஏங்குவாங்க. கருப்பாக இருக்க லேடிஸு, பொண்ணுங்க. அதுதான் இந்த கருப்பு வெள்ளைக்கு தான் கணக்கு, ஓகேவா? இது புது அரசியல் கிடையாது. கருப்பு வெள்ளை அப்படின்னு அரசியல் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மக்களை பார்த்துக்கிடுங்க, புருஷன்மார்களை, ஆண் மக்களை பார்த்துக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். எந்த சம்பாதிச்ச காசும் நீங்கள் யார்ட்டையும் கொடுக்காதீங்க, நீங்கள் சேமிச்சுக்கிடுங்க. நாளைக்கு உங்கள் பையனோ பிள்ளையோ பெரிய ஆளாகிட்டா உங்களை நடுத்தரில் விட்டுருவாங்க, இல்லைன்னா இங்கே தான் கொண்டு விட்டுருவாங்க. மக்களை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். அது பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கல முடியாது. இனி வரும் காலத்தில் வந்துட்டு நடக்காது. 2026, 27, 28, 30 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி போயிடும். அதனால் மக்களை, ஆண் மக்களை, புருஷன்மார்களை, உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா வந்து யாருக்கு பொண்டாட்டி கூட சொல்லாத. நீ இஷ்டம் தான் இரு, இல்லை போயிட்டே இரு, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். நான் ஒருத்தர் வந்துட்டு நிரகதியாக நிற்கப்படாது என்ன மாதிரி. அதான் என்னோடய ஆசை. என் பொண்டாட்டி தான் விட்டுட்டா, பிள்ளைங்க தான் விட்டுட்டா. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய ஆக்கி விட்டு கல்யாணம் பண்ணிக்கு வெளியே ஆக்கி விட்டு, ஆனால் இப்போ நெருத்தில் வைக்க விட்டாளுவா 2 பொண்ணுங்களும். ஃபோன் அடிக்க எடுக்க மாட்டாளுவா. லாக் பண்ணிட்டாளுவா, ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் லாக் பண்ணிட்டாளுவா. இதுதான் பொட்டச்சிங்க.
பொட்டச்சி அதான் என் பிள்ளை, அதாவது என்ன பிள்ளைய என்னோட மகள்கள் சொல்ல தேவடியா பிள்ளைங்க, என் பொண்டாட்டி சொல்கிறேன் தேவடியாவா, அதான் அதோட என்னோட நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் நீ உங்களை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஓகே பாய்.